ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இல்லை போண்டா மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடல மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. 2 கப் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அந்த 1/4 கப் அரிசி மாவு, 3/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதற்கு பிறகு வாட்டரை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த திக்னஸ்க்கு இருக்கணும் மாவு. அப்போ தான் போண்டா நல்லா வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் இந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இஞ்சி பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற ஸ்மால் சைஸ் 2 சைஸ் வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அது வதங்கின பிறகு வதங்குறதுக்கு தேவையான சால்ட்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வதங்கின பிறகு நம்ம வேக வைத்த உருளைக்கிழங்கை எடுத்து மசித்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ண பிறகு வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஆறின பிறகு நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதில் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவில் டிப் பண்ணி நம்ம போட்டு எடுக்க வேண்டியதுதான் போண்டா. நல்லா வேக விட்டு எடுங்க, திருப்பி விடுங்க. நல்லா வெந்த பிறகு இது எடுத்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். இதற்கு சைடிஷ் தேங்காய் சட்னி, புதினா சட்னி இதை நம்ம சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல ரெசிபி இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.